என் தங்கமே, உனக்காக யாருமே இல்லை என்று இந்த முருகனிடம் சொல்லிவிட்டாய். அப்படியானால் இந்த வாக்கு உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. நீயோ அங்கு எதிர்நோக்கிய இடத்திலிருந்து வெற்றி செய்தி வந்து விட்டது. மிக பெரும் ஆசை வார்த்தைகளை கூறி உன்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டவர்கள் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய். நிம்மதியோடு தான் இருக்கின்றேன் என்ற பெயரில் அப்போது ஒரு போலியான உறவை உன்னை சுற்றி அங்கு சூழ்ந்து கொண்டிருந்தாய். நானும் எத்தனையோ தடவை அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்ட பிறகும் நீயோ உனக்குள்ளே ஒரு போர்வையை போர்த்தி விட்டாய். இப்பொழுது இந்த வேலவன் சொன்னது நினைவில் வந்து விட்டது. ஐயோ, அன்றைய என் அப்பன் முருகன் என்னை வடிவமைத்தானே, நான் தானே அதை கண்டு கொள்ளாமல் சென்று விட்டேன் என்று நீ அழுது புலம்புகிறாய். என் தங்கமே, இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போனதில்லை. உன் இலக்கை நோக்கிதானே நீ அங்கு உன்னுடைய பயணத்தை எடுத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன் இடம் தூரத்தை எல்லாம் நீ கணக்கிட்டு கொள்ளாதே. உன் கண்ணுக்கு தெரிகின்ற விஷயத்தை நான் உனக்கு நல்லதாகத்தான் இனி தெரியப்படுத்த போகிறேன். அதை மட்டும் கெட்டியாக பிடித்துக்கொள். உன் எண்ணத்தை உயர்வாக வைத்துக்கொள். இனி என் பிள்ளைக்கு தனிமை என்பதே கிடையாது. உன் எண்ணம்தான் உன் முதல் எதிரியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்கான பாதையை தீர்மானிக்க இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது என் செல்வமே, என்ன செய்வதென்று அறியாது கேட்ட செயலுக்கு பதிலடி கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன்னை நிம்மதி இழக்கச் செய்துவிட்டு அவர்கள் நிம்மதியாக இருந்து விடலாம் என்று உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் நடுவினிலே உனக்கான பாதையை தீர்மானிப்பது இந்த முருகனாக நான் இருக்கும்போது நீ மனமருத்தமடையாது. நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் யாராலும் வாழ்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் யதார்த்தத்தையும் எப்படி கடந்து செல்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் உண்மை தன்மை உனக்கு புரிய வரும். இந்த அப்பாவின் ஆசையோடு நீ நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கான விடியலை பெறத்தான் போகிறாய். நீ எதிர்கொண்ட காரியம் இன்னும் சிறப்பாகவும் சீராகவும் உன்னை வலம் வந்து கொண்டிருக்கின்றது. என்னை வரவேற்க என் பிள்ளைகள் தயாராக இருக்கும்போது நீ இதற்காகவும் அழ வேண்டாம். எனக்கு எதுவும் தெரியாதே என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, எல்லாவற்றையும் எல்லோரும் தெரிந்து கொண்டா வாழ்க்கையில் வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லைதானே? உன்னிலை உன்னை வளப்படுத்துவதற்கும் செழுமைப்படுத்துவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொள். எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை என்றவுடனே இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. இனி நான் இதற்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளையும் வளர்த்து கொள்ளாதே. எல்லாவற்றிலிருந்தும் என்னை மீட்டெடுக்க என் முருகன் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். அவன் செய்கின்ற செயலில் நிச்சயம் எனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவான் என்பதில் உறுதியாகவும் நீ தெளிவாகவும் இரு. உன் மனம் கலங்கி வழி தாங்க முடியாத நிலையைத்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய். எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனாலும் இந்த அப்பனின் மீதுள்ள நம்பிக்கையால் நீ என் மீது பாரத்தை போட்டு ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றாய். இனி ஏமாற்றம் என்பதே என் பிள்ளைகளுக்கு கிடையாது. இனி உனக்கு நிம்மதியாக இருக்கும் சூழ்நிலையை தான் தரப்போகிறேன். உன் கண்முன்னே உன் வளர்ச்சியின் பாதை வருவதே நீ உணரத்தான் போகிறாய். முருகா என்று என்னை வணங்கிவிட்ட பிறகும் எதற்காக பயப்படுகிறாய்? உன் பயமும் பதற்றமும் தேவையில்லாதது. ஏன் கண் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? சற்று பொறுமையாக இரு. சிறிது தாமதமாகுமே தவிர உனக்கு நடக்க இருக்கும் நன்மையை இங்கு யார்
தடுக்க முடியாது. நீ இந்த முருகனின் செல்ல பிள்ளை அல்லவா? உன்னை அசைத்து பார்த்து கொண்டு இருக்கின்றார்களே என்றுதானே உன் மனம் அங்கு தாங்க முடியாமல் ஏதேதோ மனம் போன போக்கில் செய்து கொண்டு இருக்கின்றாய். அத்துணை வழிகளையும் தாங்கிக் கொள்வதற்கான மனதைரியத்தை உன் முருகன் நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக நீ மனம் மருந்துகின்றாய்? உன் கண்ணீரும் கவலையும் தீர்வதற்கான வழியை இந்த முருகன் உனக்கு கொண்டு வந்து விட்டேன். நல்லதொரு தீர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய். எங்கே உன் வாழ்க்கை வீணாகி விடுமோ என்று எண்ணி கொள்ளாதே. அத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கான பாதையை தீர்மானித்து நீ எந்த விஷயத்தை இப்பொழுது செய்தால் உனக்கு நல்லது நடக்குமோ நல்லது கிடைக்குமோ அதை கொடுப்பதற்கும் பெறுவதற்குமான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். யார் ஒருவர் என்னை முழு பக்தியோடும் முழு உள்ளத்தோடும் என்னிடத்தில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களின் நேரத்தை மாற்றியமைத்து அவர்களின் விதியை மாற்றியமைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்லதை நான் கொடுக்கத்தான் போகிறேன். இனியும் உனக்குள் இருக்கும் துன்பம் உனக்கானது இல்லை என்பதை உணர்ந்து கொள். உனக்குள் இருக்கும் நான் அதை மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு விட்டேன். உன்னோடு சேர்ந்து போராடுவதற்கான நிலையை உருவாக்கி விட்டேன். இப்படிதான் என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று கனவு கோட்டையை கட்டி வைத்திருக்கும் என் தங்கமே, அந்த கோட்டையை நிஜமாக்குவதற்கும் உன் வாழ்க்கையை அங்கு நல்லது நடக்கும் என்று வாக்கை பலிக்கச் செய்வதற்கும் இந்த முருகன் நான் வந்து விட்டேன். இனி கரடு முரடான பாதை எல்லாம் கடந்து விட்டாய். நீ கடக்க வேண்டியது வெட்ட வெளியான பூக்கள் நிறைந்த பாதையை மட்டும்தான். உன்னை வரவேற்க யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த முருகன் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ பயணம் செய்யும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்து உன் வாழ்க்கையை நல்லதாக நடத்துவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதிர்பார்த்த தருணத்தை நீ எதிர்பார்த்தது போலவே நான் நடத்தி தரம் போகும்போது உன்னை நிராகரித்தவர்களையே உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையைத்தான் உனக்காக நான் உருவாக்க வந்திருக்கின்றேன். அதுவும் ஒரு வகை வெற்றிதானே என் கண்ணின் மணியே. இங்கு யாருமே தானாக முன்னேறி கொண்டு இருக்கின்றேன் என்று யாராலும் கை காட்ட முடியாது. ஏனென்றால் எந்த ஒரு நிலையிலும் யாருடன் உதவியை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முன்னேற்றம் அடையுமோ அப்படிப்பட்ட உதவி உனக்கு தக்க நேரத்தில் இந்த அப்பனின் அருளால் கிடைக்க பெற்ற பிறகுதான் நீ நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறாய். என்ன செய்தால் என்ன பெறப்போகிறாய் என்று மனம் குழம்பி தவிக்கும் என் தங்கமே, உனக்கு எதுவுமே இங்கு பொய்யாக போவதே கிடையாது. ஏனென்றால் நல்ல எண்ணத்தோடும் நல்ல உள்ளத்தோடும் அல்லவா என் பிள்ளைகள் என்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது உன் மனதை புரிந்து கொள்ளாமல் நான் இருந்து கொள்வேனா என வெற்றியின் பக்கமும் இந்த முருகனின் பக்கமும் இந்த பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி உனக்கு வர வேண்டியது தானாகத்தான் வரப்போகிறது. உனக்கு உறுதியை அளிக்கின்றேன். என் வார்த்தையை நம்பு. நிச்சயமாக நீ பெற வேண்டிய இடத்திலிருந்து நல்லதை நோக்கி பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். வெற்றி உன்வசம் இருக்கும் போது இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்று காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே. உன் பின்னால் வந்து கொண்டு இருக்கும் இந்த முருகனை நம்பிக்கொள். எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் அதை கடந்து வரும்போது கடினமான பாதை என்று தெரிந்துவிட்டால் உடனே உன் லட்சியத்திலிருந்து பின்வாங்கி விடாதே. இந்த பாதையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து எனக்கான வெற்றியை என் முருகன் எனக்கு தருவார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. தேவையான முடிவுகளை தேவையான தருணத்தில் எடுக்க கற்றுக்கொள். மற்றவர்களை பற்றி நீ அங்கு மன நிம்மதியின்றி தவிக்காதே. உன் மன
பணம் எது நிம்மதியை கொடுக்குமோ அதுதான் உனக்கான பாதையாக தீர்மானிக்கும். உன்னை பாடாய்படுத்துகின்ற பிரச்சனையை கண்டு நீ பயந்து கொண்டு இருந்தால் பயத்தோடு தான் உன் வாழ்க்கையை நடத்த முடியும். என் தங்கமே, இன்பமும் உனக்காக காத்து கொண்டு தான் இருக்கின்றது. நீ என்னை தொட்ட இந்த நொடி முதலே உனக்கான மாற்றத்தை நீ அங்கு உணரத்தான் போகிறாய். என்னை எப்படியெல்லாம் வாட்டி வதைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று மற்றவர்களை பற்றி நினைக்க வேண்டாம். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். இப்பொழுது உனக்கு என்ன வேண்டுமோ ஏது வேண்டுமோ என்பதில் மட்டும் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. ஏனென்றால் மாறுகின்ற மனநிலை உன் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு பல்வேறு நிலையை உணர்த்தி கொண்டு இருக்கலாம். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். எல்லாவற்றையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை. உன் எண்ணங்களை தெளிவாக்கிவிட்டால் நீ கொண்ட வெற்றி உன்னை தேடி வரும். நிச்சயம் நீ நினைத்தது தான் நடக்கும். யாம் இருக்க பயமேன்.